இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பூமிங் இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கெரியராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை பற்றின பல சுவாரஸ்யமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பல விஷயங்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மார்க்கெட்டிங் ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், காலங்காலமாக நம்ம பண்ணிகிட்ருக்க முறை. அதாவது நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ரேடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு டெலிவிஷனில் போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, நேரடியாக மக்கள்கிட்ட பேம்ப்ளெட் கொடுக்கறது, ஃபீல்டுக்கு போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறது, இது போன்ற பல விஷயங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கோம், இப்பயும் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து. ஆனால் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்துட்டோன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு செலவு கம்மி, நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே உங்களோட மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இதே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் நீங்கள் காஸ்ட்டு ஒரு டெலிவிஷன்லேயோ ஒரு ரேடியோலையோ நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபீல்டில் போய் மக்கள்கிட்ட நீங்கள் பேம்ப்ளெட் கொடுக்குறதா இருந்தாலும் கூட அதுக்கான சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போடணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து உங்களுடைய எல்லா பொருட்களுக்குமே மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இப்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய பல விஷயமான சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலயமா கிட்டத்தட்ட 7 டைப்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் கிடைக்குது. நம்பர் 1, ப்ரீசியஸ் டார்கெட்டிங், துல்லியமான இலக்கு. உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸை நீங்கள் குறி வச்சு அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணுற மாதிரி உங்களால் செட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம், இது இருக்கக்கூடிய பல சோஷியல் நெட்வொர்க்கில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸை மட்டுமே ரீச் பண்ணுற மாதிரி உங்களால் அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன ஏஜ் கேட்டகரியில் இருக்கணும், ஒரு 40க்குள்ளே இருக்கணும், இல்லை 20க்குள்ளே இருக்கணும், 60க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏஜ் வைஸாகவும் செட் பண்ண முடியும். ஜெண்டர் வைஸாகவும் ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை மேலாக இருக்கணும் என்னுடைய ஆடியன்ஸு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அந்த மாதிரியும் நீங்கள் பண்ண முடியும். ஆடியன்ஸ் அதிகமாக சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் அப்படியும் உங்களால் செட் பண்ண முடியும். ஆடியன்ஸோட லொக்கேஷன், அவங்க இருக்கக்கூடிய சிட்டி, இந்த சிட்டி பெங்களூரில் இருக்கவங்க பார்க்கணும், சென்னையில் இருக்கவங்க பார்க்கணும் அப்படின்னு துல்லியமான இலக்கு வச்சு அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி உங்களோட ப்ராடக்டை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன் ரியல் டைம் ஆப்டிமைசேஷன். நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க, அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக சேஞ்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் விட்டுட்டீங்க, இல்லை நீங்கள் நினச்ச இதை மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன், மெஷரபிள். உங்களுடைய விளம்பரத்தை, உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எங்கெங்கேருந்து பார்க்குறாங்க, எத்தனை பேர் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேலே கிளிக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் உங்கள்கிட்டேருந்து பொருள் வாங்குகிறாங்க, எவ்வளோ நேரம் உங்கள் வெப்சைட்டில் அவங்க என்கேஜாக இருக்காங்க, எத்தனை பேஜஸ் அவங்க பார்க்குறாங்க, எந்தெந்த பகுதியில் இருக்கவங்க உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னு உங்களால் மெஷர் பண்ண முடியும், அளவிட முடியும். இதே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் யார் பார்க்குறாங்க அப்படின்னு உங்களால் மெஷர் பண்ணவே முடியாது. தேவையில்லாத நிறைய பேருக்கு கூட உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரும். இது டார்கெட்டடாக உங்களால் செட் பண்ணி அனுப்பவும் முடியும். அதே மாதிரி யார் யார் பார்க்குறாங்க, யார் யார் உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ நேரம் இருக்காங்கன்ற எல்லா விஷயங்களையுமே உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், பில்ட் என்கேஜ்மெண்ட். உங்கள் ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மூலயமா அவங்கள நீங்கள் எப்போவுமே என்கேஜ்மெண்ட்லேயே வச்சுருக்க முடியும். கிட்டத்தட்ட உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாவோ, இல்லை ஃபேஸ்புக் மெசேஞ்சர் மூலியமாவோ, இல்லை உங்கள் சோஷியல் மீடியா நெட்வொர்க் மூலியமாவோ, ஏதோ ஒரு நெட்வொர்க் மூலிமா உங்கள் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரி பண்ணும்போது உடனடியாக ஆன் டைமில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும், அவங்களுக்கு தேவையான ஆன்சர் கொடுக்க முடியும். அதனால் உங்களோட ட்ரஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஃபிஃப்த்து ஒன், பர்சனலைஸ் கம்யூனிகேஷன். ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் இண்டிவிஜுவலாக நம்ம பேசும்போது அது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு மத்தியில் உங்களுடைய ட்ரஸ்ட்டை மேலும் அதிகமாக்கும். உங்களுடைய பிராண்டு ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். முக்கியமாக உங்கள்கிட்ட ரெகுலராக சர்வீஸ் பண்ணுற உங்களுடைய முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பர்சனலைஸ் கம்யூனிகேஷன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது தாங்க. என்னென்னா காஸ்ட் எஃபெக்டிவ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கம்பேரிட்டிவ்லி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்
காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை வந்து நிர்ணயம் பண்ணலாம். அதில் எவ்வளோ பட்ஜெட் போகுன்றது நீங்கள் நிர்ணயம் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நீங்களே செட் பண்ணி விளம்பரத்தை வந்து நம்ம பண்ண முடியும். ட்ராவலிங் சார்ஜஸ் கிடையாது, ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் தேவையில்லை. ஸோ அந்த காஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ரிடியூஸ் ஆகும். 7th ஒன், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போடுற முதலீடு நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வருதா அப்படின்றது தான் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது. கிட்டத்தட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் கம்பேர் பண்ணும். பிகாஸ் துல்லியமான இலக்கு யார் உங்கள் டார்கெட்டோடைய ஆடியன்ஸோ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ வரதுனால அவங்க அந்த ப்ராடக்ட்டை வந்து நிச்சயமாக வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகிறது வந்து நம்ம குறைக்க முடியும். அதே போல் உங்கள் விளம்பரத்தை கிளிக் செய்தவர்களை வந்து தொடர்ந்து அவங்கள கண்காணித்து அவங்களுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ பண்ணும்போது நிச்சயமாக அவங்க அந்த பொருள் வாங்குவாங்க. அவங்க வாடிக்கையாளராக ரெகுலர் கஸ்டமராக ஆகிறதுக்கும் உங்களுடைய சர்வீஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். இவ்வளோ தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்க போனால். ஸோ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கெரியராக சூஸ் பண்ணுற நிறைய பேர் அதோட பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படிலாம் பண்ண முடியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே அடுத்தடுத்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து அடுத்தடுத்த வீடியோ மூலிமா கொடுக்க முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.